இன்றைக்கி த்ரூ அவுட் த டே ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்னிங் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோதுமை தோசை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்புறம் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி. இப்போ 3 டேஸாக வந்து அவங்க பிரதர் தான் கூட இருந்தார். இன்றைக்கி நைட்டு நான் தான் இருக்க மாதிரி இருக்கும். என்ன அப்டேட் இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மார்னிங்கில் வந்து கம்பல்சரி கோதுமை தோசை கொடுக்கணும்னு சொன்னதுனால நான் வீட்டில் இருந்தே கோதுமை தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மீன் குழம்பு இருந்தது, அதையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு அதை அப்படியே மேஷ் பண்ணிட்டேன். இன்றைக்கி வீட்டுக்கு போகாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தே வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால தான் கொஞ்சம் ஹஸ்கி வாய்ஸில் வருது, தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் 11 மணிக்கு வந்து ஒரு டம்ளர் பால் அப்புறம் கேழ்வரகு கூழ் கொடுத்துருந்தாங்க, அதையுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து இங்கேருந்து தான் வாங்கி கொடுத்துருந்தேன். என்னென்னா ரைஸு, தயிர் சாதம், அப்புறம் முட்டை, இதெல்லாம் வந்து கம்பல்சரி கொடுக்கணும் முட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல், சாம்பார். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார் வந்தது. இதுதான் இன்றைக்கி மதியம் சாப்பிட்ட மெனு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு அவங்களுக்கு செக்கப்புக்கு வந்து பார்க்க சொல்லியிருந்தாங்க. யாருன்னா டயட்டிஷியன் போயிட்டு பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வரல, நான் மட்டும்தான் போயிட்டு அவங்களோட அட்வைஸ் கொஞ்சம் கேட்டுட்டு வந்திருந்தேன். நம்ம யூஸ்வலாக வீட்டில் ஃபாலோ பண்ணுறது தான், இருந்தாலுமே நம்ம சொன்னால் இவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி யாராவது சொன்னால் தான் கேட்குறேன்றாங்க. என்ன பண்ணுறது? அவங்க ஒரு சார்ட் கொடுத்தாங்க, அதையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் 3 மணிக்கு வந்து வெள்ளை கஞ்சி, அதாவது பார்லி கஞ்சி, ஒரு கப்பு டீ, சுண்டல் கொஞ்சம் வந்திருந்தது. அதோட அப்புறம் நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா சாதம், ரசம், அவரைக்காய் பொரியல். அவங்களுக்கு வந்து குதிரவாளி ரைஸ் கொஞ்சம். இதுதான் இன்றைக்கி மீல். அநேகமாக நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் போயிருக்கு, என்ன அப்டேட் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். இன்னும் வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.